have given you power and authority to trample upon serpents, scorpions, and over all the power of the enemy. சர்ப்பங்கள் மேலும் தேள்கள் மேலும் நீங்க நடப்பதற்கு, மிதித்து போவதற்கு, எல்லா வல்லமைகள் மேலும் நீங்க நடப்பதற்கு இதோ உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். Nothing will hurt you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. No tumor can hurt you. எந்த கட்டியும் உங்களை No சேதப்படுத்தாது. boil can touch you. எந்த கட்டியும் உங்களை No சேதப்படுத்தாது. devil can overpower you. எந்த சாத்தானும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Because you are a son of God, you have the authority. No demon can crush you down. You have to rise and shine for the Lord because you are anointed with the heavenly anointing. You have the authority to exercise. You are just like Jesus because this authority has been transferred to you by the Holy Spirit into your life. Glory to God. ஆமென். ஏனென்றால் நீங்க தேவனுடைய குமாரனாக இருக்கிறீங்க. அவருடைய அதிகாரம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. This month is a month of prosperity. இந்த மாதம் செழிப்பின் மாதம். Now we are in the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். Father, this is the month of miracles. பிதாவே, இது என்னுடைய அற்புதத்தின் In மாதம். Jesus' name, I take my miracle. என்னுடைய அற்புதத்தை நான் I crush every power of devil. சாத்தானுடைய வல்லமைகளை நொறுக்கி I take the prosperity. செழிப்பை நான் I எடுத்துக்கொள்கிறேன். thank you, Lord. For this month of June, God gave me a word. இந்த ஜூன் மாதத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். Every day we have word of God. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. We have to receive God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Jesus said, இயேசு சொன்னார், man shall not live by bread alone, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்க மாட்டான், but by every word that proceeds out of the mouth of God. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Why? ஏன்? Because ஏனென்றால் there is life in God's word. ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. Because there is life in it, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருப்பதனால, power in it, வல்லமை இருக்கிறது, provision in it, தேவைகள் சந்திக்கப்படுவதனால, protection in it, பாதுகாப்பு இருக்கிறது, future in it, எதிர்காலம் இருக்கிறது, and my life in it. என்னுடைய அந்த வாழ்க்கை அதுக்குள்ள இருக்கிறதுனால. So that word is so important and powerful. அதனால அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, வல்லமை உள்ளது. Receive God's word ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. because it brings life to you. ஏனா அது உங்களுக்கு ஜீவனை கொண்டு It வருகிறது. stops death. மரணத்தை தடுத்து நிறுத்துகிறது. It brings blessings. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. When you turn to the book of Luke chapter 10, லூக்கா 10ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்க்கும்போது verse 19. 19ஆம் வசனம். When the disciples, 70 disciples came back to Jesus after the ministry, இயேசுவுடைய 70 சீஷர்கள் ஊழியம் செய்து முடித்துவிட்டு இயேசுவிடம் திரும்பி வந்தபோது they came to Jesus. இயேசுவிடம் திரும்பி வந்தாங்க. They were rejoicing. ரொம்ப களி கூர்ந்தாங்க. Jesus, இயேசுவே, do you know one thing? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? When we cast out demon in your name, உம்முடைய வார்த்தையினால நாங்க பிசாசை all துரத்தும்போது demons are fleeing. எல்லா பிசாசும் ஓடி போகுது. Jesus said, இயேசு I saw Satan falling like lightning. நான் சாத்தான் மின்னல் மாதிரி கீழே விழுறதை நான் பார்த்தேன். The lightning is gone down. அந்த மின்னல் போய் விட்டது. It will never rise up again. அது திரும்ப அதால எழும்ப முடியாது. Satan is fallen. சாத்தான் விழுந்து He விட்டான். cannot rise up again. அவன் திரும்ப எழ முடியாது. Sickness is fallen. வியாதி விழுந்து விட்டது. Demons are fallen. அசுத்தாவிகள் விழுந்து விட்டது. Death are fallen. கடனும் மரணமும் விழுந்து விட்டது. All evil power is fallen. எல்லா அசுத்த ஆவிகள், அந்த வல்லமைகள் விழுந்து விட்டது. Oh Jesus. Now Jesus is standing and say, இயேசு இப்ப நின்று கொண்டு சொல்லுகிறார், behold, இதோ, look here, என்ன பாருங்க, I have given you power and authority to trample upon serpents, scorpions, and over all the power of the enemy. சர்ப்பங்கள் மேலும் தேள்கள் மேலும் நீங்க நடப்பதற்கு, மிதித்து போவதற்கு, எல்லா வல்லமைகள் மேலும் நீங்க நடப்பதற்கு இதோ உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. I have given you power. நான் உங்களுக்கு வல்லமை கொடுத்துட்டேன். You have power. உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. Why? ஏன்? Because when you read the next word, ஏனென்றால் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், you should not rejoice over the demons fleeing away, but because your names are written in heaven. ஆமென். அசுத்தாவி உங்களை கண்டு ஓடுறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட வேண்டாம், ஆனால் உங்களுடைய பெயர்கள் அந்த ஜீவ புத்தகத்துல எழுதி இருக்கிறதுனால நீங்க சந்தோஷப்பட. There is a question. அங்க ஒரு கேள்வி இருக்கு. Do you have an assurance that your name is written in the book of life in heaven?
பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கிறதா? If your name is written in the book of heaven, உங்களுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிற அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு இருந்தா, you have the authority. உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. You are born again. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. You have an access with God himself. ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. When your name is written in the book of life, ஜீவ புத்தகத்தில் உங்க பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கும்போது, you are transferred and transported and shifted from the kingdom of darkness of demon and into the kingdom of Jesus Christ, the dear Son of God. சாத்தானுடைய அந்த அந்தகார வல்லமை, அந்த அந்தகார ராஜ்யத்தில், இருளின் ராஜ்யத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள நீங்க மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. When you walk in this authority, இந்த அதிகாரத்துல நீங்க நடக்கும் பொழுது, when you walk with God, ஆண்டவரோடு நீங்க நடக்கும் பொழுது, when you have a connection, relationship with God because of the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது, you carry God. நீங்க ஆண்டவரை சுமந்து கொண்டு You have the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம். When you go in this authority, நீங்க இந்த அதிகாரத்தோடு நீங்க போகும் பொழுது, demons will look at you, அந்த அசுத்தாவிகள் உங்களை tremble at you, உங்களை பார்த்து நடுங்கும், flee away. உங்களை பார்த்து ஓடி போகும். Every sickness, every evil, every demon must bow down. ஆமென். எல்லா வியாதியும் எல்லா அசுத்தாவின் வல்லமைகளும் உங்களுக்கு முன்னாடி தலைகுனிய வேண்டும். Every demon in every area, எந்த இடத்துல எந்த பிசாசு இருக்கிறதோ, demons in the villages, அந்த கிராமத்தில் இருக்கிற அசுத்தாவி must bow down when you go there. நீங்க அங்க போகும்போது அது குனிய வேண்டும். You must not bow down. Hallelujah. குனிய கூடாது. You must walk in this powerful இந்த authority. வல்லமையிலும் அதிகாரத்திலும் நீங்க நடந்து போக வேண்டும். Jesus exercised this authority. இயேசு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். When you turn to the book of Mark chapter 1 verse 22 through 24 25, மார்க் 1ஆம் அதிகாரம் 22 லிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால், an unclean spirit in a man, when it looked at Jesus, ஒரு மனிதனுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவி இயேசுவை பார்த்தபோது it started screaming, அது அலற ஆரம்பித்தது. Jesus, இயேசு, you are the living Son of God. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். Jesus commanded the spirit to leave that man. இயேசு அந்த மனிதனிடமிருந்து அந்த அசுத்தாவியை விலகும்படி கட்டளை கொடுத்தார். All people were shocked. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. Immediately the spirit convulsed him and went out of him. உடனடியாக அந்த அசுத்தாவி அவனிடமிருந்து வெளியே போனது. Hallelujah. People said, how he is with authority, he commands the demons, evil spirits, unclean spirits, they obey him. ஜனங்களா சொன்னாங்க, எப்படி அதிகாரத்தோடு இவர் கட்டளை கொடுக்கிறாரு, அந்த அசுத்தாவி விலகி போதே. What's the reason? என்ன காரணம்? Because he is the Son of God. ஏன்னா அவர்தான் தேவனுடைய குமாரன். As you are a son of God and a daughter of God, நீங்க தேவனுடைய குமாரன் குமாரத்தியா when you இருக்கிறீங்க. are connected with God, நீங்க ஆண்டவரோடு ஒரு உறவுல இருக்கும் பொழுது, because you are washed of the blood of Jesus, you are connected with God. இயேசுவின் இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டதினால நீங்க அவரோடு தொடர்பில் இருக்கிறீங்க. Then you can exercise this authority. அப்பொழுது இந்த அதிகாரத்தை நீங்க You have பயன்படுத்தலாம். the authority to submit and control every power of demon in your against your house, in your area, in your institution, and wherever you go, in Jesus name. உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக எந்த அந்தகார ஆவிகள் செயல்படுகிறதோ, நீங்க அதை பார்த்து நீங்க கட்டளை கொடுக்கலாம். நீங்க எங்க போனாலும் அந்த அசுத்தாவிகளை பார்த்து கட்டளை கொடுக்கலாம். அது உங்களை சேதப்படுத்த முடியாது. Take authority. அந்த அதிக வல்லமை Use your authority. உங்களுடைய அதிகாரத்தை You must know the authority in Christ. முதலாவது உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரம் தெரிய வேண்டும். In the 8th chapter of Matthew, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் Jesus was traveling by a boat. இயேசு ஒரு படகுல பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தார். Disciples were with him. ஒரு பெரிய புயல் காற்று வந்தது. Suddenly a storm arose. திடீரென்று ஒரு புயல் எழும்பினது. They were in danger. They were in fear. அவங்க பயத்துல, ஆபத்துல இருந்தாங்க. They were crying for help. அவங்க உதவிக்காக கதறிக் கொண்டிருந்தாங்க. Jesus arose. இயேசு எழுந்து நின்றார். He stood and saw the storm and the sea. அந்த கடலையும் அந்த காற்றையும் அவர் எழும்பி நின்று பார்த்தார். This is the time to exercise his authority. இதுதான் அவருடைய நேரம், அவருடைய அதிகாரத்தை செயல்படுத்துகிற நேரம். Hallelujah. Jesus did not say, what shall we do? இயேசு சொல்லல, ஐயோ என்ன பண்ண போறோம்? Oh, big storm. ஐயோ இவ்ளோ பெரிய புயல் வந்துருச்சு. Oh my God. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? He didn't say. இயேசு அப்படி சொல்லல. He stood up and said, அவர் எழும்பி நின்று stop.
புயலே be calm. அமைதியாயிரு. See, கடலே see here. இங்க பாரு. Be quiet. இறையாதே. All the disciples were stunned. எல்லா சீஷர்களும் ஆச்சரியப்பட்டாங்க. They were shocked. அவங்க நடுங்கிட்டாங்க. They were afraid. அவங்க பயந்தாங்க. They said to each other, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி who can this be? யாரா இருக்கும் இவரு? He commands even the sea கடலை பார்த்து கூட கட்டளை and the கொடுக்கிறார். storm. அந்த புயலை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். They obey him. அது கூட அவருக்கு கீழ்ப்படிகிறது. Yes, they must obey. ஆமா அவங்க Some கீழ்ப்படிந்து people தான் ஆகவே. say, even the dog is not obeying me, pastor. சிலர் சொல்லுவாங்க நாய் கூட எனக்கு கீழ்ப்படிய When மாட்டேங்குது. I go, it runs after me. It chases me. நான் போனேனே என்ன அது துரத்திட்டு வருது. My wife never obeys me, pastor. என்னுடைய மனைவி கீழ்ப்படிறதே இல்ல My பாஸ்டர். husband doesn't obey me, pastor. ஹஸ்பண்ட் கூட ஒபே பண்றது இல்ல. My children, they never obey me. பிள்ளைகள் கீழ்ப்படிறதே இல்ல. When you walk in the authority of God, நீங்க தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்துல when you are நடக்கும்போது, connected with God, நீங்க ஆண்டவரோட அந்த when you walk in the anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியோட வல்லமையில everybody must obey. எல்லாமே உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Walk with God. ஆண்டவரோட நடங்க. Authority. வல்லமை அதிகாரம். Use your tongue only for the authority. உங்களுடைய நாவை அந்த அதிகாரத்துக்கு மாத்திரம் பயன்படுத்துங்க. Behold, I have given you the authority. இதோ உங்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. All demons, all power எல்லா அதிகாரம் must obey. எல்லா வல்லமைகளும் And they will obey. அது உங்களுக்கு கீழ்ப்படியும். You have to walk ஆனா நீங்க over. நடக்கணும். அது மேல நீங்க நடந்து See, போகணும். actually trample upon means மேல நடந்து போகிறது என்றால் crush it, அதை நசுக்குகிறது, stamp it, அதை மிதிக்கிறது, make it nothing, அது ஒண்ணுமில்லாம nullify தரைமட்டமாக்குவது. its power. அதோட வல்லமையை That தரைமட்டமாக்குவது. means அப்படி என்றால் you are under my heel நீ எல்லாம் என் காலு கீழே because I am already healed, ஏன்னா நான் சுகமாக்கப்பட்டேன். whether I feel or not. நான் அதை உணர்கிறேனோ இல்லையோ You are under my heel. நீ என்னுடைய மிதிக்கால் Everybody say devil, எல்லாம் சொல்லுங்க சாத்தானே, sickness, வியாதியே, all evil power, எல்லா அசுத்த you are வல்லமையே under my நீ heel. என்னுடைய காலு கீழே. Sickness power, வியாதியின் வல்லமையே I am healed, நான் you சுகமான, are under my heel. அதனால நீ என் கால் கீழே இருக்கிற. Very important thing. ரொம்ப முக்கியமான காரியம். Jesus said, இயேசு சொன்னார், by no means shall anything hurt you or crush you or injure you. Rather, you will injure, you will hurt, and you will crush. எந்த காரணத்தை கொண்டும் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை நசுக்க முடியாது, உங்களை உடைக்க முடியாது, உங்களை நொறுக்க முடியாது. ஆனா நீங்க எல்லாவற்றையும் நசுக்குவீர்கள். You will crush, நீங்க நசுக்குவீங்க. you will thrash, நீங்க நசுக்குவீர்கள். you will go. நீங்க போவீங்க. Satan wants to pull everybody down into hell. சாத்தான் எல்லாரையும் நரகத்துக்கு கீழே இழுக்கணும்னு But நினைக்கிறான். Jesus says, ஆனா இயேசு you சொன்னார், go, நீங்க போங்க. you pull them out of fire, நீங்க அவங்க அக்கினியில இருந்து விட்டு வைத்துக் you கொள்ளுங்க. fill heaven with the people. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களால நிரப்புங்க. Hallelujah. Glory to God. Can you say yes, Lord? ஆமா ஆண்டவரே என்று I'm சொல்லுங்க. going to use my authority. என் அதிகாரத்தை நான் பயன்படுத்த போறேன். That means you must walk with God. அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க Be வேண்டும். filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Amen. ஆமென். And then every demon will flee. அப்பொழுது எல்லா அசுத்தாவியும் விலகி போகும். You are called to cast out the demons. நீங்க பிசாசுகளை துரத்துவதற்கு அழைக்கப்பட்டு. Psalms chapter 91 verse 13. சங்கீதம் 91 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் வாசித்தால், I will crush snakes, நான் சர்ப்பத்தை மிதிப்பேன், I will walk over lions. நான் சிங்கத்து மேல நடந்து போவேன். Amen. ஹalleluya. When you turn to the book of the Acts of the Apostle chapter 28 verse 5. அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 5 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, there was a viper which caught the hand of Paul. பவுலுடைய கையை ஒரு பாம்பு கவ்வி கொண்டது. Viper, கட்டு விரியனே, why did you come here? ஏன் இங்க வந்த? I'm a man of God. நான் தேவனுடைய மனிதன். Mark 16:18 says, I will cast out demons. மார்க் 16:18 சொல்லுகிறது, நான் பிசாசை துரத்துவேன், I will take serpents. நான் சர்ப்பத்தை எடுப்பேன், No harm. ஒரு தீமை He just நடக்காது. shook off. Hello. அவர் அப்படியே உதறி போட்டுட்டாரு. The viper trembled, fell into the fire and burnt to ashes. These people thought he will die, but after some time they said
He is not a murderer. He is not a criminal. He is a God. அந்த வலு சர்ப்பம் அப்படியே அந்த தீயில விழுந்து அது செத்து போயிட்டது. அந்த ஜனங்களாம் நினைச்சாங்க அவர் மரித்து விடுவார் என்று நினைச்சாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஜனங்க பவுலை பார்த்து இவர் ஒரு கொலைக்காரர் கிடையாது, அவர் ஒரு தேவன் என்று சொன்னாங்க. That snake fell into the fire. அந்த சர்ப்பம் அந்த தீக்குள்ள விழுந்து விட்டது. What is catching you? ஏதோ உங்களை பிடித்து கொண்டு, What has caught you? ஏதோ உங்களை கவ்வி பிடித்து Shake கொண்டு it off. அதை உதறி தள்ளுங்க. Jesus said, இயேசு சொன்னார், nothing will harm you. ஒன்றும் உங்களுக்கு No சேதப்படுத்தாது. one can hurt you. எந்த காரியமும் உங்களை தீமை Shake it செய்யாது. off. அதை நீங்க உதறி Throw into the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய தீக்குள்ள அதை உதறி போடுங்க. You are a son of God. நீங்க தேவனுடைய குமாரன். Hallelujah. ஹalleluya. Shake off the dust. அந்த தூசியை உதறி விடுங்க. Rise up. எழும்புங்க. Shake off every serpent. எந்த சர்ப்பத்தையும் உதறி விடுங்க. Crush it down. உங்களுடைய கால்கள் கீழே அதை மிதித்து போடுங்க. Nothing will hurt you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. No tumor can hurt you. எந்த கட்டியும் உங்களை No சேதப்படுத்தாது. boil can touch you. எந்த கட்டியும் உங்களை No சேதப்படுத்தாது. devil can overpower you. எந்த சாத்தானும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Because you are a son of God, you have the authority. No demon can crush you down. You have to rise and shine for the Lord because you are anointed with the heavenly anointing. You have the authority to exercise. You are just like Jesus because this authority has been transferred to you by the Holy Spirit into your life. Glory to God. ஆமென். ஏனென்றால் நீங்க தேவனுடைய குமாரனாக இருக்கிறீங்க. அவருடைய அதிகாரம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Everybody say, I'm a crusher. எல்லாரும் சொல்லுங்க, நான் நொறுக்குகிறவன். I will crush the demon power. சாத்தானுடைய வல்லமை நொறுக்கி I will போடுவேன். crush evil power. எல்லா அசுத்த வல்லமைகளை நொறுக்கி I will போடுவேன். crush sickness power. வியாதியின் வல்லமை நொறுக்கி போடுவேன். Even the death power was crushed by Jesus. மரணத்தின் வல்லமை கூட இயேசுவால நொறுக்கப்பட்டது. Hallelujah. Reba Laka, you have been given the authority. உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You can crush anything that's not from God. ஆண்டவரிடம் வராத எல்லா காரியத்தையும் நீங்க நொறுக்கி போடலாம். You will not be crushed. நீங்க நொறுக்கி போட மாட்டீங்க. In this month, இந்த மாதம், can you say in this month, சொல்றீங்களா, இந்த மாதம் I will crush every power of demon. சாத்தானுடைய எல்லா வல்லமையை நொறுக்கி போடுவேன். I will laugh and make merry in the spirit. நான் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு ஆவிலே களி கூர்ந்து கொண்டிருப்பேன். Hallelujah. 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 For this month I name laughter. இந்த மாதத்தின் பெயர் சிரிப்பு. Because God's going to do great things for me. என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை I will rejoice. நான் களி கூறுவேன். Because I have the access with God. என் ஆண்டவரோடு எனக்கு உறவு இருக்கிறது. Whatever I touch will become success of எதெல்லாம் God. நான் தொடுகிறேனே அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. Everyone say access with God. சொல்லுங்க, ஆண்டவரோடு ஒரு It's தொடர்பு. my success of God. ஆண்டவருடைய வெற்றி. A boy was attacked with a demon. ஒரு சின்ன பையன் பிசாசால தாக்கப்பட்டிருந்தான். Mark 9th chapter you can read. மார்க் 9ஆம் அதிகாரத்துல நீங்க அதை வாசிக்கலாம். Jesus said, you spirit of deaf and dumb, out. இயேசு சொன்னார், ஊமையும் செவிடுமான ஆவியே வெளியே போ. It went out of him. அது அவனை விட்டு விலகி போனது. Access with God. ஆண்டவரோடு ஒரு தொடர்பு. Walk in the anointing. அந்த அபிஷேகத்துல நடந்து போங்க. And the authority. அதிகாரத்துல நடந்து போங்க. Use the word with God's power. ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க, வல்லமையின் வார்த்தை. Everything will be subject to you. எல்லாமே உங்களுக்கு கீழே. Why? Because ஏனென்றால் your names are written in heaven. உங்களுடைய பெயர்கள் தேவனுடைய ஜீவ புத்தகத்தில் You எழுதப்பட்டிருக்கிறது. belong to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். Now we are in the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். Colossians 1:13-14 says we have been transferred into the kingdom of God's son. கொலோசியர் 1:13-14 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டிருக்கிறோம். Say I am in the kingdom of God. சொல்லுங்க, நான் தேவ ராஜ்யத்தில் I am இருக்கிறேன். connected with God. ஆண்டவரோட ஐக்கியத்தில் I have the peace of God. எனக்கு தேவனுடைய Joy of சமாதானம் God. இருக்கிறது. தேவ சந்தோஷம் இருக்கிறது. Prosperity of God. தேவ செழிப்பு இருக்கிறது. This month is a month of prosperity. இந்த மாதம் செழிப்பின் மாதம். I will have prosperity. எனக்கு செழிப்பு வரும். I will overflow with joy and prosperity. நான் சந்தோஷத்தினால செழிப்பினால நிரம்பி Month of God's joy. தேவனுடைய சந்தோஷத்தின் மாதம், சுகத்தின் மாதம், miracles, அற்புதத்தின் மாதம். miracles in Jesus. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில். Whatever the miracle you need, just lift up your right hand and say in the name of Jesus. எந்த அற்புதம் உங்களுக்கு தேவையோ உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Father, this is the month of miracles. பிதாவே, இது என்னுடைய அற்புதத்தின் In மாதம். Jesus name, I take my miracle. என்னுடைய அற்புதத்தை நான் I crush every power of devil. சாத்தானுடைய வல்லமைகளை நொறுக்கி I take the prosperity. செழிப்பை நான் I எடுத்துக்கொள்கிறேன். thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். I will
pay back everything. எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுப்பேன் I'll be a lender. நான் கடனை கொடுப்பேன். I'll not be a borrower. நான் கடன் வாங்காதிருப்பேன். I am blessed. நான் Just to ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். give a hand for the Lord. I am blessed. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி I am சொல்லுங்க. blessed. நான் Shout and say, I am ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். blessed. நான் I am blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I am blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Wherever I go, I am blessed. எங்கெல்லாம் போறேனோ Whatever I do, it is blessed. எதெல்லாம் செய்றேனோ Whatever I speak, this is blessed. எதெல்லாம் நான் பேசுகிறேனோ அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. Everyone say, in the name of Jesus. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. In this month, இந்த மாதம் new doors are going to be open for me. புதிய வாசல்கள் எனக்கு திறக்கப்படும். All my debts shall be clear. என்னுடைய கடன் எல்லாம் மூட போகிறது. I am a healthy man. நான் ஆரோக்கியமான I am a holy man. நான் பரிசுத்த I am blessed. நான் I am going to see the prosperity of God. ஆண்டவருடைய செழிப்பை நான் பார்க்க போகிறேன். I am going to see the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை நான் பார்க்க போகிறேன். Hallelujah. 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 No weapon formed against me shall prosper. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். I'll be blessed when I go out. நான் வெளியே போகும்போது I'll be blessed when I come in. நான் உள்ளே வரும்போது Whatever I touch shall be prospered and blessed. நான் எதெல்லாம் தொடுகிறேனோ அது செழிக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Because I have the authority of God. ஏனா எனக்கு ஆண்டவருடைய I அதிகாரம் speak இருக்கிறது. blessings over people. ஜனங்கள் மேலே நான் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். In Jesus' name.